சிறுசேரியில அபார்ட்மெண்ட்ல பிளாட் வாங்குற காசுல அதே சிறுசேரியில இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா பக்கத்து ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இல்ல கிட்டத்தட்ட 700 ரூபாய் வரையும் கம்மியா கொடுக்குறாங்க. பக்கத்து ப்ராஜெக்ட் அது ரொம்ப தூரம் நினைச்சுக்கிற வேணாம், அடுத்த காமோட தான் பக்கத்து ப்ராஜெக்டும் அதை கம்பேர் பண்ணும்போதேவும் இங்க கிட்டத்தட்ட 700 ரூபாய் வரையும் கம்மியா கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சிறுசேரி மெட்ரோவை நீங்க வெறும் 3 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்கிற முடியும். இது மட்டும் இல்லாம டிசிஎஸ் ஐடி கம்பெனியை நீங்க 2.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி சிறுசேரி சிப்காட்டை நீங்க 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்கிற முடியும். இந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி கம்பெனியாவே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தமே 9 பிளாட் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட். அப்படி சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலுமே இங்க 2 கார்னர் பிளாட் இருக்குது. அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்லயும் இன்னொன்னு நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங்லயும் இருக்குது. சோ நீங்க கார்னர் பிளாட்டையும் பாக்குறீங்க, அதே சமயத்துல ஃபேசிங்கும் பார்த்து வாங்குவீங்க அப்படின்னா இந்த 2 பிளாட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சுட்டான பிளாட்டா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகக்கூடிய ரோட்டையுமே ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆன் ரோட்லயுமே ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் சொல்லி நிறைய இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்தவரை வீட்டுக்கு ரொம்பவே டிமாண்ட் உள்ள ஏரியாவா இருக்குது. அதனால இங்க நீங்க இடத்தோட வீடு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால அதிகமான ரெண்டல் இன்கம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த சிறுசேரியில ஐடி கம்பெனிஸ் அதிகமா இருக்குது, அதே மாதிரி எஜுகேஷன்ஸும் அதிகமா இருக்குது. இதன் மூலமா நீங்க வீடு கட்டி வாடகை விட்டீங்க அப்படின்னா உங்களால அதிகமான இன்கமும் பார்க்க முடியும். ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. நீங்க சிறுசேரி மற்றும் ஓஎம்ஆர் சைடு ஒரு பிரீமியமான பிளாட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இப்போ நம்ம சிறுசேரியில ஒரு முக்கியமான இடத்துல ஒரு சூப்பரான பிளாட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ண பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போற இந்த ப்ராஜெக்ட் அபிமன்யு அப்படின்ற கம்பெனி தான் தேவராஜ் நகர் அப்படின்ற ப்ராஜெக்ட் நேம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி நம்ம சொல்ல மாதிரி தான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட். மொத்தத்துக்கு 9 பிளாட் தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னா புதுப்பாக்கத்துக்கும் சிறுசேரிக்கும் சென்ட்ரலுங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனோம் அப்படின்னா டிசிஎஸ்க்கு அப்படியே பேக் சைடு லொக்கேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ டிடிசிபி மற்றும் வேற அப்ரோட் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இப்போ இவங்க என்னென்ன ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 30 அடியில பிளாக் டாப் ரோட் கொடுத்திருக்காங்க. இது கூட சேர்ந்து இவங்க நம்மளுக்கு பார்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்போ இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 2 கார்னர் இருக்குங்க. அந்த 2 கார்னர் என்ன அப்படின்னா ஒன்னு நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்குது, இன்னொன்னு நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்குது. சோ நீங்க கார்னர் பாட்டும் தேடுறீங்க, அதே மாதிரி ஃபேசிங்கும் பார்த்து வாங்கக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டான ப்ராஜெக்டா இருக்கும். ஓகேங்க, சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட பக்கத்துல என்னென்ன ஹைலைட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்துல சிறுசேரி மெட்ரோ இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அதுல முக்கியமா சொல்லி ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து டிசிஎஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்கிற முடியும். இது மட்டும் இல்லாம சிறுசேரி சிப்காட்டை நீங்க 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்கிற முடியும். இது மட்டும் இல்லாம ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய ரோட்டை நீங்க வெறும் 3 கிலோமீட்டர் கட் பண்ணிக்க முடியும். சோ அப்படி ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்க இல்லாத ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் கிடையாது, எல்லாமே நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ ஓகேங்க, சோ இவ்வளவு வேல்யூ இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சோ பக்கத்துல வேல்யூ எவ்வளவு போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை சோ இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. நான் சொல்லக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்ட் இல்லையா, அது வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட். சோ அந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 6300 ரூபாய் கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேல இவங்க கம்மியா வெறும் 5800 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, சோ அவங்க வந்து 6300 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாலும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜும் வாங்குறாங்க. பட் இங்க அதுவுமே கிடையாது. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா 775 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1256 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இப்போ அவைலபிளா இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு 45 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க இடம் மட்டும் இல்ல, நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க நம்மளுக்கு வீடும் கட்டி தர்றாங்க. சோ அதனால உங்களுக்கு இடத்தோட தனி வீடு வேணும் அப்படினாலுமே நீங்களே இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி வீடும் கட்டிக்கலாம். ஓகேங்க, சோ ஃபைனலா நான் அதுக்காக இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பொதுவா அந்த சிறுசேரி சைடு இண்டிவிஜுவல் வில்லா கிடைக்கிறது கஷ்டம். அபார்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்குது, பட் இண்டிவிஜுவல் வில்லா கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குற காசுல கிட்டத்தட்ட 100% லேண்ட் வேல்யூவோட ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்கிற முடியும். அது மட்டும்
மட்டும் இல்லாம பக்கத்துல ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்க காரணத்தினால இங்க ரெண்டல் இன்கமுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சோ அதனால நீங்க இண்டிவிஜுவல் வில்லாவோ அல்லது பிஜியோ கட்டினீங்க அப்படின்னா உங்களால அதிகமான இன்கமும் பார்க்க முடியும். ஓகேங்க. சோ ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல growth ஆகக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சோ இதையும் தாண்டி நீங்க சிறுசேரி மற்றும் ஓஎம்ஆர் சைடு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டான ப்ராஜெக்டா இருக்கும். இல்ல நான் உடனே வீடு கட்டி குடியேறணும் அல்லது வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டான ப்ராஜெக்டா இருக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிக்கங்க. சோ உங்க ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களுக்கு டாடா பை பை, see you.